வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நெல்லையில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக கூறிய போலீசார் 3 பேருக்கும் கையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. இளைஞர் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் ஊருக்குள் யாரு கெத்து என்ற தனாவட்டில் சுற்றித் திரிந்தவர்களிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு பிரிவினர் அடிக்கடி முட்டிக்கொண்ட நிலையில் 21 வயதான இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். 7 பேர் கொண்ட கும்பலில் முதல் கட்டமாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதற்றத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? சுத்தமல்லி கொண்டாநகரம் சாலையில் கல்வட்டான்குழி பகுதி அமைந்துள்ளது. திங்கட்கிழமையன்று அந்த பகுதியில் சுத்தமல்லியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் முத்துகிருஷ்ணனை கொலை வெறியுடன் விரட்டி உள்ளனர். இதை கண்டதும் அவரது நண்பர்கள் ஊருக்குள் சென்று உறவினர்களை அழைத்து வர ஓடி உள்ளனர். அதற்குள் மேலும் 4 பேர் இருசக்கர வாகனங்களில் அங்கு வந்து இறங்கி உள்ளனர். இதையடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் தனியாக மாட்டிக்கொண்ட முத்துகிருஷ்ணனை சுத்து போட்டுள்ளது. அவர் சுதாரிப்பதற்குள் 7 பேரும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த முத்துகிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த உறவினர்கள் குற்றவாளிகளை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை எடுக்க விடமாட்டோம் என்றும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பத்திரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் சுற்றி வளைத்து சுத்தமல்லியைச் சேர்ந்த 23 வயதான தங்கபாண்டியன், சிவராமன் மற்றும் 21 வயதான முருகன் என்ற ரோதை முருகன் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் வழுக்கி விழுந்த 3 பேருக்கும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 3 பேரையும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போடப்பட்டது. மேலும் தலைமறைவாக உள்ள எஞ்சிய 4 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஊருக்குள் யார் கெத்து என்ற போட்டியில் முத்துகிருஷ்ணனுக்கும் தங்கபாண்டியனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு பள்ளி ஒன்றில் நடந்த ஆண்டு விழாவின் போது இரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முத்துகிருஷ்ணன் தங்கபாண்டியன் இடையே முன்விரோதம் மூண்டுள்ளது. இந்த நிலையில் தனது கூட்டாளிகளுடன் சென்று முத்துகிருஷ்ணனை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இளைஞர் கொலை வழக்கில் வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையிலான மோதலில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதால் சுத்தமல்லியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.